வணக்கம். நீரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்து யூடியூப் சேனலில் சில கருத்துக்களை கூறிவிட்டு மேசராசிக்குண்டான பலனை சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். ஐப்பசி மாதத்தினுடைய மேசராசிக்கும் ரிஷபராசிக்கும் மிதுன ராசிக்கும் இன்று ராசி பலன் சொல்லப்படும். நாளை மீதி உள்ள 9 ராசிக்கு சொல்லப்படும். ஆகவே வாசகர்கள், யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் பொறுமையாக கேளுங்கள். அதாவது நேற்று தான் உங்களிடத்தில் அறிவித்தேன் என்று என்று மழை வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து விட்டது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. எங்கு ஆரம்பிக்கும் என்று சொன்னேன்? நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் ஆரம்பிக்கும் என்று கூறியிருந்தேன். அதேபோல் இன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்களுக்கு மழை பொழியும் என்று அரசாங்கமே பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுவிட்டது. அந்த அளவுக்கு சோழி நன்றாக சொல்லி இருந்ததனால்தான் நான் சொல்லியிருந்தேன். அதேபோல் இந்த ஆண்டு சென்னையில் மழை பொழியும், பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு மழை பொழியும் என்று சோழி இன்றும் சொல்லியுள்ளது. அதற்கு மேல் பகவானுடைய செயல். அதேபோல் வாசகர்கள், நான் நன்றாக சொல்லுகிறேன் என்று பல முறை வாசகர் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதும் இல்லை, லைக்கும் பண்ணுவதில்லை, கமெண்டும் சரியாக பண்ணுவதில்லை. யார் பண்ணுறேன்னு தெரியவில்லை. அது அவரவர்கள் விருப்பம். சரி, அடுத்தது ஐப்பசி மாதத்துக்கு உண்டான மேசராசிக்கு உண்டான பலனை சொல்கிறேன், கேளுங்கள். மேசராசி அன்பர்களே, வருகின்ற ஐப்பசி மாதத்திலிருந்து உங்களுக்கு பல வழிகளில் பணம் வந்து கொண்டு இருக்கும். எந்த வகையில் வருவது என்று உங்களுக்கே தெரியாது. சனி பயிற்சி வருவதற்குள் உங்களுக்கு காரியம் பூர்த்தியாகிவிடும். அனைத்து காரியமும், அதாவது பல கஷ்டங்களை அறிவித்து விட்டீர்கள். கொஞ்சம் நஞ்சமில்லை. தற்கொலைக்கு சமமான காரியங்கள் அளவுக்கு மேசராசி நண்பர்கள் அனுபவித்து விட்டீர்கள். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று சில வாசகர்கள் சாமர்த்தியமாக இருக்கிறார்கள். சில வாசகர்கள் ஊரை விட்டு போய் தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கடனுக்கு பயந்து அவர்கள் எல்லாருக்கும் இந்த ஐபிசியில் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த ஐபிசியிலிருந்து மார்ச்சுக்குள் நீங்கள் மூல வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சோழி சொல்கிறது. நீங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் பௌர்ணமி, அமாவாசை என்று குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்கள் பலன் நன்றாக இருக்கும். உங்கள் பலன் வெற்றி அடையும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாதத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாகனங்கள், பொருட்கள் சேதாரம் அடையும் என்று சோழி சொல்கிறது. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு பொருள் காணாமல் போகலாம். நீங்கள் ஒருவருக்கு கொடுத்துவிட்டு வராமல் இருக்கலாம். அதனால் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் அமாவாசை என்று குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள்.
உங்கள் பலன் நன்றாக அமையும், உங்களுடைய காரியமும் வெற்றியடையும். இந்த ஐப்பசி மாத பலன் சோழி சொல்கிறது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்றாக உள்ளது. நீங்கள் இந்த ஐப்பசியிலிருந்து கார்த்திகை வரையும் யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுவது வில்லங்கமாகிவிடும். ஆகவே மிதுன ராசியில் இருப்பவர்கள் அனைவரும், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நன்றாக உள்ளது. சற்று செலவுகள் அதிகரிக்கும், இருந்தாலும் ஜாக்கிரதையாக செலவு செய்யுங்கள் என்று சோழி சொல்கிறது. செலவு நம்ம பார்த்து செய்கிறதான், வேற விரை செலவெல்லாம் ஒன்றும் வராது என்று சோழி சொல்கிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக செலவு செய்ய வேண்டும். ஆகவே ஒருவருக்கு கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை பல முறை சொல்லியிருக்கிறேன், இன்றும் சொல்கிறேன். இந்த ஐப்பசி மாத பலன் மிதுன ராசிக்கு சோழி இந்த சொல்கிறது. நாளைக்கு மீதமுள்ள 9 ராசிக்கு பலன் சொல்லப்படும். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.